Good evening. Again, 6th lesson learned இன்னொரு sum. Two observers are stationed in two boats 4.5 km apart. A sound signal sent by one underwater reaches the other after 3 seconds. What is the speed of the sound in the water? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 அப்சர்வர்ஸ் வந்து 2 போட்டில் நின்றுட்டு இருக்காங்க. 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். சவுண்ட் சிக்னல் சென்ட் பை ஒன். ஒரு போட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா சவுண்ட் சிக்னல் அனுப்புகிறான் வாட்டருக்கு அடியில். ரீச்சஸ் த அதர் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். அப்போ இன்னொரு போட் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 செகண்ட்ஸ் கழித்து போகுது. இதில் இங்கே எக்கோ மாதிரி ரிட்டர்ன் கேட்கல. அதனால் இங்கே ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா V = D/T. இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் கிலோமீட்டராக கொடுத்துருக்காங்க, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணு, ஏன்னா SI யூனிட்டுக்கு மாற்றணும். ஸோ 4500/3 1500 m/s. இதில் இன்னொரு சம் இருக்கும். அந்த சம் பார்த்தீங்கன்னா, thunder of cloud is heard 9.8 seconds later than the flash of lightning. If the speed of sound in air is 330 m/s, what will be the height of the cloud? முன்னால் சம்மு மாதிரி தான், ஃபார்முலா சேம். அங்கே வந்து V ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹைட் ஆஃப் த க்ளவுடுனா இங்கே டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துட்டாங்க 9.8 செகண்ட்ஸு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 330 m/s கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த க்ளவுடு இங்கே என்ன சம்பவம், தண்டர் வந்து அப்பியர் ஆகுது லேட்டர் தென் த லைட்னிங்க்கு அப்புறம் அப்பியர் ஆகுது. அது வந்து என்ன ஆகுனா, நம்ம இங்கே வந்து ரீச் ஆகுது. தண்டர்கிறப்ப எக்கோ கிடையாது, மேலேருந்து ஏர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ரீச் ஆகும். அப்போ என்ன டிஸ்டன்ஸ் அது மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மும் நீ போட்டு பார்த்துக்க, வெரி சிம்பிள். V = D/T. இதில் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி இன்ட்டு டைம் 330 × 9.8 இதை போட்டால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதனால் இந்த சம்மை நான் சால்வ் பண்ணல, ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். 2வது சம் நீ பார்த்துக்கோ. சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.